மொபைலில் பிஎஸ்சியில் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேம் ஸ்கேனர் இன்ஸ்டால் கொடுத்துட்டு இந்த கேமரா ஐக்கான கிளிக் கொடுங்க. ஸோ அதை கிளிக் கொடுத்தோன்னே பேக் கேமரா ஓப்பன் ஆகும். உங்களோட ஆல் டாக்குமெண்ட்டுமே இதில் ஃபோட்டோ கேப்சர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இது வந்து குரோப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க அந்த டிக் மார்க்கை கிளிக் கொடுங்க. ஸோ அந்த மார்க்கை கிளிக் கொடுத்தவொடனே என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேன் ஆகும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் மோட் சூஸ் பண்ணுங்கள். டாப்பில் இருக்க இந்த நேமை சேஞ்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த நேமை செலக்ட் பண்ண உடனே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபோட்டோ எடுத்த டாக்குமெண்ட்டோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பாஸ்புக்னு சொல்லிட்டு இதை என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே நேம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கேம் ஸ்கேனரில் எல்லாத்தையும் நேம் சேஞ்ச் பண்ணி ரைட் சைடில் இருக்க டிக் மார்க்கை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இது பர்டிகுலர் சேவ் ஆகிடும். இதை ஜஸ்ட் வியூ கொடுத்துட்டு டாப்பில் இருக்க ஷேர் பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஜேபிஜி மோடில் ஷேர் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபிஜி மோடில் ஷேர் கொடுத்தீங்கன்னா ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலில் நீங்கள் வந்து சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஜஸ்ட் பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை டெலிட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் சேவ் கொடுத்துட்டு டெலிட் பண்ணால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும் கேலரியில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் இந்த கேமரா ஐக்கான ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேக் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கேமரா ஐக்கான ஃபிக்ஸ் பண்ணி ஸோ உங்களோட டாக்குமெண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்எல் பில்லை வந்து நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது குரோப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டிக் மார்க்கை கிளிக் கொடுத்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பர்டிகுலர் நேமை சேஞ்ச் பண்ணணும். டாக்குமெண்ட் நேம் கிளிக் கொடுத்து ரிசிப்ட் நம்பர் 2. ஸோ ஒன் பை ஒன்னாக சீரியல் பிரகாரம் நீங்கள் ரிசிப்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஸோ அதுக்கான நம்பரை போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசிப்ட் நம்பர் 2, 3ன்னு கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் டிக் மார்க்கை கிளிக் கொடுங்க. ஸோ சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வியூ கொடுத்துட்டு மேலே இருக்க டாப்பில் இருக்க ஷேர் பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஜேபிஜி மோடில் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி கொடுங்க. ஸோ கேலரியில் சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேம் ப்ராசஸ் தான். ஸோ மறுபடியும் இந்த பர்டிகுலர் ஃபைலை டெலிட் பண்ணுறேங்க, ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் பை ஒன்னாக இதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உங்களோட ஆல் டாக்குமெண்ட்டுமே வந்து நீங்கள் மறுபடியும் கேமரா பட்டன் ஓப்பன் கொடுத்து ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஸோ அதை குரோப் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இதோட நேம் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதோட நேமை இந்த கேம்சனுக்கு ஸ்கேனர் ஃபோல்டர் இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே நீங்கள் வந்து அதோட நேமை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் இல்லை வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நேமை வந்து ஒன் பை ஒன்னாக ரிசிப்ட் நம்பர் 1, ரிசிப்ட் நம்பர் 2ன்னு சொல்லி ஸோ நீங்கள் வந்து இன்புட் கொடுத்துட்டு ஸோ சேஞ்ச் கொடுத்துட்டு கண்டினியூவாக சேவ் கொடுக்கணும். ஸோ உங்களோட ஆல் டாக்குமெண்ட்டுமே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கேன் கொடுத்து நேம் சேஞ்ச் பண்ணி சேவ் கொடுத்துட்டு இதுக்கான ஒரு ஃபோல்டரை உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் பர்சனோட நேமில் ஒரு ஃபோல்டரை நீங்கள் சேவ் கொடுத்துடணும். ஸோ அந்த சேவ் கொடுத்த ஃபோல்டரில் இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே ஸ்டோராக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ ஸ்கிப் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிக்சர் அப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சர் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மார்க் கொடுத்து இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேன் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாத்தையுமே. ஸோ இது எல்லாம் மார்க் கொடுத்து கரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இதுக்காக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ எந்த டாக்குமெண்ட்டும் இப்போ நான் வந்து பார்ட்டாக ஸ்கேன் எடுக்க வேண்டாம். ஃபுல்லாக நான் வந்து ஒன் பை ஒன்னாக மார்க் கொடுத்து ஒரு ஃபோல்டர் அந்த பர்டிகுலர் பாலிசிதாரர் நேமில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி ஸோ எல்லாத்தையுமே மூவ் பண்ணி ஸோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணி ஸோ பர்டிகுலர் பாலிசிதாரர் நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. ஸோ நீங்கள் ரீஃபண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது எல்லாமே அவைலபிள் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ண ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் எல்லாமே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டோட நம்பர், பணம் கட்டின டேட்டு ஸோ இதை மட்டுமே நீங்கள் என்ட்ரு கொடுத்தா போதும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அவைலபிள் இருக்கும், நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் இதை வந்து அப்லோட் கொடுத்தா போதும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷனை கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேம் ஸ்கேனரில் உங்களோட ஆல் டாக்குமெண்ட்டுமே ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க வித் நேம் சேஞ்ச் பண்ணி. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1, 2, 3ன்னு சொல்லி ரிசிப்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ வீடியோ ரொம்ப லெங்க்தாக இருக்குன்னு சொல்லி ஷார்ட்டாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் என்ட்ரு ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில். ஸோ இந்த பர்சனல் டீட்டெயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாலிசி ஹோல்டரோட நேமு, பேன் கார்டோட நம்பரு, நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் எத்தனை கட்டியிருக்கீங்க, எத்தனை தவணை கட்டியிருக்கீங்க, ஸோ டோட்டல் அமௌண்ட், கிளைம் அமௌண்ட்டு, ஸோ இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயிலில் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் மோடு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அக்னாலஜ்மெண்ட் ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுக்கறதுக்கு அவைலபிளில் இருக்கும். ஸோ செல்ஃப் மோடுக்கு அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டில் நேம் என்ன மாதிரி இருக்கோ அதே நேமை கரெக்டாக என்ட்ரு கொடுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஃபஸ்ட்டு. ஸோ பாலிசிதாரரோட நேமை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அவரோட நேம் என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே கொடுங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அவங்க மேனுவலாக வந்து நாங்கள் அதை திருத்திக்கிறோம், ஸோ நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிசிதாரரோட நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ ஸோ அதை கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்காங்க, ஸோ அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க,
அந்த அமௌண்ட்டை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் எத்தனை டியூ கட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 25 மாதம் பே பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 25 மாதத்தில் வந்து அவங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஒரு 15 பில்லு இருக்குது. ஸோ ஒரு 10 பில்லு அப்படி இல்லை 10 பில்லு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக 25 பில்லுன்னு தான் கவுண்ட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் அண்ட் ரிசிப்ட்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கட்டினீங்களோ அதை ஃபுல்லாக வந்து போடுங்க. கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டை இன்ட்டு பண்ணி போடுங்க. இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹240 பாலிசி தான் நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 35 மாதம் இவங்க கட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் டெமோவுக்காக அதாவது டுட்டோரியலுக்காக இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அவங்களோட இது பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து 35 மாதம் கட்டியிருக்காங்க ₹240. அப்போ வந்து இதிலே வந்து எனக்கு ஒரு 4 பில்லு இல்லை. ஆனால் நான் 35 மாதம் தான் போடுறேன். ஸோ 35 மாதம் நீங்கள் போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ இன்ட்டு பண்ணணும். ஸோ மந்த்லி 240 அப்படின்னா கரெக்டாக வந்து 35 மாதத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத கால்குலேட்டர் ஓப்பன் கொடுங்க. ஸோ கால்குலேட்டர் ஓப்பன் கொடுத்து இப்போ நான் வந்து அதை கவுண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 240 இன்ட்டு 35. ஸோ 35 போட்டோன்னா டோட்டல் அமௌண்ட் வரும் ₹8400 இவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ ₹8400. இப்போ வந்து இவங்க 35 மாதம் கட்டியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹8400. ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ₹8400 கொடுக்கணும். ஸோ டோட்டல் கிளைம் அமௌண்ட்டில் ₹8400 என்ட்ரு கொடுத்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டோட்டல் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் ரிசிப்ட் 35 டோட்டல். ஸோ இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோ தான் கொடுத்துருக்கேன். எனக்கு லேண்ட் அலாட் ஆகலை. ஸோ லேண்ட் அலாட் ஆகிருந்தால் நமக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு பாண்ட் ஒன்று நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ லேண்ட் அலாட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இது அன்டிக்கு. ஸோ ஐ மீன் நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை சப்மிட் கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அடுத்தது வரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ பேங்க் டீட்டெயில் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஹோல்டர் நேம் பாலிசிதாரரோட நேமில் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அதில் பேங்க்கில் என்ன நேம் இருக்கோ சேம் ஃபார்மெட்டில் இதுலேயும் என்ட்ரு கொடுக்கணும். ஸோ இதுலேயும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடாது. சேம் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாலிசிதாரரோட நேம் வந்து பேங்க் பாஸ்புக்கில் என்ன மாதிரி இருக்கோ அதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மொபைல் ஸ்க்ரீன்ஷாட்டு அப்படிங்கிறதால வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தான் தெரியும் லெட்டர்ஸ்லாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த பர்டிகுலர் பேங்க் பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் கரெக்டாக இருந்தால் போதும். நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்த உடனே உங்களுக்கு பேங்க்கோட நேம் நீங்கள் என்ட்ரு கொடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க்கோட நேம் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் டைப் அக்கௌண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து 2 இடத்துல நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ இதில் வந்து நமக்கு ரிட்டன் எடிட் கிடையாது. ஸோ அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பேங்க்கோட நேம் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். ஸோ இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸோ கீழே அக்கௌண்ட் நம்பருக்கு என்ட்ரு கொடுங்க. ரீடைப் அக்கௌண்ட் நம்பர் அதாவது மறுபடியுமே வந்து அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டுனா பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப்பையும் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் 3வது ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப்புனா சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க தான் கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. 90% எல்லாருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டைப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து செகண்ட் டைப்பு. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பையுமே நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டன் எடிட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 1 by 1 பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். மொபைலில் நம்ம இதை பார்க்குறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ மொபைலை வச்சே நீங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ மொபைலில் நீங்கள் அப்லோட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ நிறைய அமௌண்ட் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே அக்கௌண்ட் டைப் செலக்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் பேஜை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அந்த வந்து ரைட் சைடில் இருக்க அந்த ப்ளூ கலர் பட்டனை ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டினாலே உங்களுக்கு தேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ரீவியூ பேக்கில் வந்துமே நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருந்தால் சப்மிட் கொடுத்தீங்கன்னா தேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த தேர்ட் பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட ஃபோட்டோகிராஃபி 2 பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் பேன் கார்டு. ஸோ இது 3மே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து கிளைம் ஃபோட்டோகிராஃபி வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கேம் ஸ்கேனரில் நம்ம வந்து அதோட ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் போட்டிருக்கணும். ஸோ இதில் ஃபோட்டோகிராஃபி வந்து லிஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபைல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே ஃபைல் பண்ணிருக்கணும். நேம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்துருக்கணும். ஸோ ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டீங்கனாலே நெக்ஸ்ட்டு கீழே சூஸ் ஃபைல் இருக்கும்.
ஸோ இது ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்திங்கன்னா ஃபைல் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி கேம் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ண ஃபைலை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்தாலே நம்மளோட ஃபைல் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொடுத்துருக்கேன், ஃபைல் அப்லோட் ஆகுது. ஸோ அப்லோட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10:46 இது வந்து நான் பண்ணுறேன். ஸோ கரெக்டான டைமு. கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து அதே ஆப்ஷன்ஸை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்தது பேன் கார்டு ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு பேங்க் பாஸ்புக் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேன் கார்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ பேன் கார்டு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப வந்து சேவ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபோட்டோ, பேன் கார்டு, வெரிஃபிகேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம 1 by 1 அப்லோட் பண்ண அது வந்து டிக் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பேன் கார்டு சூஸ் பண்ணி அப்லோட் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு வந்து டிக் ஆகிருக்கு. மற்ற ரெண்டுமே வந்து அன்டிக்கில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இது சக்ஸஸ்ஃபுல் ஆனோடனே இப்போ ரீலோட் ஆகுது. ரீலோட் ஆகி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டிக் ஆகிடுச்சு. ஸோ வந்து பேங்க் பாஸ்புக் மட்டுமே இப்போ இல்லை, அது மட்டும் அன்டிக்கில் இருக்குது. ஸோ திரும்ப வந்து நான் அதை சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு பேங்க்கோட பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜை வந்து ஸ்கேன் பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், ஃபைல் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்களும் அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கிங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சூஸ் ஃபைலை செலக்ட் கொடுத்தா கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட பேங்க் பாஸ்புக்கை நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பேங்க் பாஸ்புக்கை இதை அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனுமே க்ரீன் கலரில் டிக் ஆகிடும், இன்னும் பச்சை கலரில் டிக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபைல் அப்லோட் கொடுத்துருக்கேன், 2 மட்டும் டிக் ஆகிருக்கு, 1 மட்டும் அன்டிக்கில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதை ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் டிக் ஆகிடும். ஸோ கீழே 1 by 1 அங்கே வந்து அப்லோட் ஆகிருக்கு பாருங்கள். 3 டாக்குமெண்ட்டுமே கீழே டவுனில் இருக்குது, 3மே வந்து டிக் ஆகிடுச்சு க்ரீன் கலரில். ஸோ இப்போ 3வது ஸ்டெப்புமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டாலும் 3 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா 4th ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கனாலே நம்ம டோட்டல் கிளைம் அமௌண்ட் போட்டிருப்போம். ஸோ இதில் வந்து சேம் ப்ராசஸ் தான், PSL ரிசிப்ட், சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிசிப்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் கொடுக்க சொல்லுவோம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ரிசிப்ட்டை ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். இதில் டோட்டல் கிளைம் அமௌண்ட் இருக்கும். ஸோ எத்தனை பில்லு நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பில்லு நம்ம அப்லோட் பண்ணணும், 35 நம்ம கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட்டில், அந்த 35 அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிசிப்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ரிசிப்ட் நம்பர். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம், நேமை சேஞ்ச் பண்ணி. இப்போ ரிசிப்ட்டோட நம்பரை டைப் பண்ணிவிட்டு ரிசிப்ட் டேட்டை டைப் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரிஜினல் ரிசிப்ட்டை கையில் வச்சுக்கிட்டா ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ரிசிப்ட் நம்பரை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஒரிஜினல் ரிசிப்ட்டை கையில் வச்சுட்டு அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு கொடுங்க. ஸோ ரிசிப்ட்டோட அமௌண்ட் 240 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைலை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து ரிசிப்ட் நம்பர் 1, ரிசிப்ட் நம்பர் 2ன்னு சொல்லி இதில் என்ட்ரு கொடுத்துருப்பீங்க, ரிசிப்ட்டோட நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரிசிப்ட்டோட நம்பரை பார்த்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ ஸ்கிப் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேலே நான் அப்லோட் பண்ணிட்டேன், வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும்னு சொல்லி. ஸோ ரிசிப்ட்டோட நேமை சேஞ்ச் பண்ண சொன்னதுக்கான மெயின் ரீசன் இதான். ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் ரிசிப்ட்டை கையில் வச்சுக்கிட்டு திரும்ப ஆட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்க ஆட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனலாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேவுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்தீங்கனாலே ஸோ இதுக்கான மோடும் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மோடு 300 kbக்குள்ளே இருக்கணும். இது பேசிக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2வது ரிசிப்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட் ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு ஒரிஜினல் ரிசிப்ட்டை கையில் எடுத்து ஸோ அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுங்க. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்எல் பாண்டு, சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இதில் அப்லோட் பண்ணும். ஸோ நான் வந்து 35 ரிசிப்ட் அப்படிங்கிறதால நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோ ஸ்கிப் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரிஜினல் ரிசிப்ட்டை கையில் வச்சுக்கிங்க. ஸோ அதோட கரெக்டாக அதோட ரிசிப்ட் நம்பரு மற்ற டீட்டெயிலாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைலை சூஸ் பண்ணி ஸோ சூஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம், ரிசிப்ட் நம்பர் 2, ரிசிப்ட் நம்பர் 3ன்னு சொல்லி. ஸோ அந்த நேமை கரெக்டாக பார்த்து உங்கள் ஃபைலை ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூவாக நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கேம் ஸ்கேனரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபைலை ஃபுல்லாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க. 1 by 1 ஆட் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ நம்மளோட ஃபைல் கடைசி வரைக்கும் இருக்க வரைக்கும் இந்த ஆட் ஆப்ஷன் சேவ் கொடுத்துட்டு ரைட் சைடில் இருக்க ஆட் ஆப்ஷன் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் கொடுக்க அடிஷனலாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரிஜினல் ரிசிப்ட்டை கையில் வச்சுக்கிங்க. ஸோ அதோட பில் நம்பரை நீங்கள் என்ட்ரு கொடுங்க, பில்லோட டேட்டை என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் தான் ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இதில் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎல் வந்து மட்டும் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், F4484ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிஎஸ்சிஎல் பாண்டு மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இப்போ 50 சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் 35 அப்லோட் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே 240 35 டாக்குமெண்ட் இதில் என்ட்ரு கொடுக்க வேண்டியது. நான் 31 தான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட 4 டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக தான் இப்போ தான் நான் பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலுமே எல்லா பில்லுமே 1 by 1 அப்லோட் கொடுத்துருக்கேன். எல்லா பில்லையும் தனித்தனியாக நீங்கள் அப்லோட் கொடுக்கணும். இதுதான் இல்லை வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இதில் நம்மளோட நேமு,
ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட்டு ரிசிப்ட் எல்லாம் பாருங்கள். சப்போஸ் இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா நீங்கள் சேவ் கொடுக்காமல் ரிட்டன் எடிட் கொடுத்துக்கலாம். இந்த ஃபைலை அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு ரிட்டன் எடிட் கிடையாது. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிவிட்டேன். சப்மிட் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ அக்ரி கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரிட்டன் எடிட் கிடையாது. நம்ம என்ன தப்பாக நம்ம ஃபில் பண்ணியிருந்தாலுமே நம்மளோட ப்ராப்ளம் தான் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதை ஓகே கொடுத்துட்டோம், நம்மளோட அக்னாலஜ்மெண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ திரும்ப நம்ம எடிட் பண்ண முடியாது. என்னோட அக்னாலஜ்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு, மெசேஜும் எஸ்எம்எஸ் வந்துடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 35 டாக்குமெண்ட்டுக்கு 31 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1 hour ஆச்சு எனக்கு இது அப்லோட் பண்ணேன். ஆனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் கொடுத்ததால இதை வந்து சிம்பிளாக முடியணும் அப்படின்னு ஸ்கிப் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துருங்க. ஸோ என்னோடய டாக்குமெண்ட் வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். மொபைலில் ரொம்ப சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். திரும்ப நீங்கள் லாகின் கொடுத்தீங்களா உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து செக் பண்ண முடியும். ஸோ உங்களோட மொபைலில் அப்லோட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கேனர் இன்ஸ்டால் கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட்டை எல்லாமே நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். உங்களோட கேலரியில் நேமை சேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் கொடுத்து 1 by 1 அப்லோட் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் மெத்தடாக இருக்கும். ஸோ மொபைலை யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தே அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.